ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி பசங்களுக்கு என்ன லஞ்ச் குக் பண்ண போகிறேன்னு பார்க்கலாமா? பாஸ்தா தான் குக் பண்ண போகிறேன். டொமேட்டோ சாஸ் பாஸ்தா பண்ண போகிறேன். ஏன்னா இன்றைக்கி பசங்களுக்குமே இன்றைக்கி ஸ்கூலில் ஒரு ஸ்பெஷல் டே, அதனால தான். இங்கே வந்து தண்ணி நல்லாவே கொதிச்சிடுச்சு. கொஞ்சம் சால்ட்டுமே போட்டிருக்கேன், பாஸ்தாக்கு ஏற்ற மாதிரி சால்ட்டுமே போட்டிருக்கேன். தண்ணி கொதிச்சதுமே பாஸ்தா போட்டு அதை வேக வச்சுட்டேன். இங்கே சைட் பை சைடு பாஸ்தாக்கு தேவையான அந்த டொமேட்டோ சாஸுமே இங்கே பண்ண போகிறேன். இன்றைக்கி என்ன டேனா, பசங்களுக்கு இன்றைக்கி மூவிங் ஆன் டே. அப்படின்னா நெக்ஸ்ட்டு என்ன கிரேடுக்கு போக போகிறாங்களோ அந்த கிளாஸ் இன்றைக்கி விசிட் பண்ண போகிறாங்க. அந்த கிளாஸ் அந்த மேம் எல்லாரையும் விசிட் பண்ண போகிறாங்க. அதோடு இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஹாஃப் ஃபுல்லாகவே அங்கே தான் ஸ்பெண்ட் பண்ண போகிறாங்க. அதனால் நம்மளும் அங்கே தான் இன்றைக்கி மார்னிங் ட்ராப் பண்ணுற மாதிரி மெயில் அனுப்பியிருந்தாங்க. ஸோ கிளாஸ் டீச்சரோட நேம், கிளாஸ் எங்கே இருக்குது, எல்லா டீட்டெயில்ஸுமே நம்மளுக்கு மெயில் அனுப்பியிருந்தாங்க. அப்புறம் மெசேஜும் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பசங்களையும் ப்ரிப்பேர் பண்ணி அனுப்ப சொல்லியிருந்தாங்க. பசங்க ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி மேம்லாம் அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஸோ இன்றைக்கி அங்கே போகிற மாதிரி, அதனால் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. சின்னது வந்து செகண்ட் கிரேட் போக போகிறா, பெருசு வந்து 5th கிரேட் போக போகிறா. ஸோ அந்த கிளாஸை தான் இன்றைக்கி அவங்க விசிட் பண்ணிட்டு அவங்க நியூ மேமே விசிட் பண்ண போகிறாங்க. ஸோ ரொம்ப ஈகராக இருக்கவே ஸ்பெஷல் லஞ்சும் வேணும்னு கேட்டனால இன்றைக்கி பாஸ்தா. ஆக்சுவலாக பிரேக்ஃபாஸ்ட்டுக்குமே இது தான் எடுக்க போகிறேன். நம்மளுக்கும் எல்லாருக்குமே பிரேக்ஃபாஸ்ட் இது, பெருசுக்கு ஸ்கூல் லஞ்சுமே இது தான் எடுத்துகிட்டு போக போகிறா. சின்னதுக்கு ஆல்ரெடி லஞ்சு புக் பண்ணிட்டேன், ஸ்கூல்லேயே புக் பண்ணிட்டேன். ஸோ அதனால் அவளுக்கு இல்லை. இங்கே வந்து பட்டர் போட்டிருக்கேன், அப்புறம் கார்லிக் போட்டிருக்கேன், மிக்ஸ்டு ஹர்ப்ஸும் போட்டிருக்கேன். எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம ஸ்பெஷல் பண்ண வேண்டியதான். பாஸ்தாவும் ஓரளவுக்கு வெந்துட்டு இருக்குது. ஸோ ரெடியானதும் நம்ம போட்டுக்கலாம். இங்கே இது நல்லா மிக்ஸ் ஆனதுமே தக்காளி அரைச்சி வச்சுருக்கிறேன், அது போட வேண்டியதான். தக்காளி வந்து ஆக்சுவலாக 2 இன்றைக்கி அரைச்சிருக்கேன். ஏன்னா கொஞ்சம் ஜாஸ்தி தான் பாஸ்தா பண்ணுறேன். நம்மளுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்குமே இது தான், அதனால தான் தக்காளியும் போட்டிருக்கிறேன். கூடவே சால்ட்டு, அப்புறம் கொஞ்சமாக ஸ்பைசஸுமே கொஞ்சம் ஜாஸ்தி இன்றைக்கி போட போகிறேன். நம்மளோட ஸ்பைசஸ் போட்டு தான் இன்றைக்கி பாஸ்தா பண்ண போகிறேன். தக்காளி நல்லாவே குக் ஆனதும் நம்ம ஸ்பைசஸ் போட்டுக்கலாம். இங்கே கொஞ்சம் கரம் மசாலாவும் கொஞ்சம் சில்லி பவுடரும் தான் போட்டுருக்கிறேன். கொஞ்சம் ஸ்பைசஸ் இருக்கும். ஆக்சுவலி நம்மளும் சாப்பிட போகிறனால நான் கொஞ்சம் ஸ்பைசஸ் ஜாஸ்தி போட்டிருக்கேன். பெருசாக சாப்பிடுவா. ஸோ நல்லா அவளுக்கும் ஸ்கூல் லஞ்சுக்கு இதுவே. அங்கே பாஸ்தாவுமே ஓரளவுக்கு நல்லாவே குக் ஆகிடுச்சு. இனி தக்காளி நல்லா வெந்ததும் மசாலா எல்லாமே நல்லா வெந்ததுமே நம்ம வந்து அது போட்டுக்கலாம். தக்காளி எல்லாமே நல்லாவே வெந்துடுச்சு. இனி பாஸ்தா எல்லாமே எடுத்து போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோன்னா ரெடி. ஃபைனலாக நம்ம வந்து சீஸ் கொஞ்சம் போட்டாச்சுன்னா சூப்பராக இருக்கும். பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் சீஸ் போடுறது. ஸோ அதனால் ஃபைனலாக சீஸும் போட போகிறேன். பாஸ்தாவும் நல்லா குக் ஆகிடுச்சு. இனி இந்த சாஸில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தோன்னா சூப்பராக வரும். பாஸ்தாவும் போட்டுட்டு ஃபைனலாக கொஞ்சம் பாஸ்தா குக் பண்ண தண்ணியுமே விட்டுருக்கேன். இனி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தோன்னா அந்த டொமேட்டோ சாஸ் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வரும். கொஞ்சமாக அந்த டொமேட்டோ பேஸ்ட்டும் போட்டிருக்கேன். டொமேட்டோ பேசில் பேஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த இதுவும் போட்டிருக்கேன். கொஞ்சம் 2 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். பசங்களுக்கு இந்த ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும், அதனால் அதுவும் போட்டிருக்கிறேன். ஃபைனலாக சீஸும் போட்டாச்சு. இனி நல்லா மிக்ஸ் பண்ணி விடவே சூப்பராக இருக்கும்.
பாஸ்தாவும் ரெடி ஆயாச்சு. ஃபைனலாக எப்படி இருக்குன்னு பாருங்கள். சூப்பராக நல்லா க்ரீமியாக சூப்பராக இருந்துச்சு. ஸ்பைஸும் நல்லா இருந்தது. இங்கே வந்து ட்ரை ஃப்ரூட் மில்க் ஷேக்கும் பண்ண போகிறேன். இது பிரேக்ஃபாஸ்ட் கூடவே கொஞ்சமாக கொடுப்பேன். இப்போ வந்து பசங்களுக்கும் தனியாக கொடுக்கறதுனால கொஞ்சம் ஜாஸ்தியே போட்டு பண்ணிடுவேன். அதனால தான் இந்த ஜார் எடுத்துருக்கிறேன். ஊற வச்சுருக்க எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸும் போட்டுட்டேன். கூடவே ஒரு பனானாவும் போட்டிருக்கிறேன். போட்டு நல்லா அடித்து எடுத்துட்டோன்னா சூப்பராக ட்ரை ஃப்ரூட் மில்க் ஷேக்கும் ரெடி ஆகிடும். என் பெருசுக்கு வந்து சாப்பாடு கொடுக்கணும்னா ரொம்ப கஷ்டம். அவள் வந்து சாப்பிடணுன்னா ஐயோ ரொம்ப டைம் எடுப்பாள். ஸோ அதனால் இதுவாவது கொஞ்சம் சாப்பிட்டுட்டோம் தான் இப்போ இதுவும் அவளுக்கு மார்னிங் கொடுத்துருவேன். அதனால தான் கொஞ்சம் ஜாஸ்தி போட்டு இப்போது இந்த மில்க் ஷேக்குமே கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணுவேன். நல்லா அரைஞ்சதுமே கொஞ்சம் பாலும் விட்டு எடுத்துட்டோன்னா மில்க் ஷேக் ரெடி. இங்கே வந்து பசங்களுக்கும் சாப்பிட்றதுக்கு பாஸ்தா கொடுத்தாச்சு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. நல்ல சீஸியாக க்ரீமியாக சூப்பராக இருந்துச்சு பாஸ்தா. அப்படியே ட்ரை ஃப்ரூட் மில்க் ஷேக்கும் ரெடி ஆகிடுச்சு. 2 பேருக்கும் செப்பரேட்டாக தனித்தனியாக கப்பில் கொடுத்தாச்சு. அட்லீஸ்ட் இதுவாது குடிச்சிட்டான்னா நல்லாயிருக்குமேன்னு தான் இப்போ இப்படி கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். 2 பேருமே இப்போது ரெடி ஆகி வந்துட்டாங்க. சின்னதும் இப்போ ரெடி ஆகி வந்துட்டா. ஸோ அவளுக்குமே பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டேன். பாஸ்தானா சாப்பிடுவாங்க, மற்ற என்னென்னா சாப்பிடணுன்னா ரொம்ப கஷ்டம். அதனால தான் இப்போ ட்ரை ஃப்ரூட் மில்க் ஷேக்குமே ரெகுலராக அவங்களுக்குன்னு தனியாக கொடுக்க ஆரம்பித்தாச்சு. இங்கே சைட் பை சைட் பெருசுக்குமே லஞ்சு பேக் பண்ண வந்துட்டேன். அவளுக்கு வந்து பாஸ்தாவும் கூடவே குக்கும்பர், கேரட், அப்புறமா பிரேக்கில் சாப்பிட்றதுக்கு கிரேப்ஸ் எனக்கு வைக்க போகிறேன். லஞ்சு கொடுத்து விடுறதுமே கண்டிப்பாக கொஞ்சமாவது மிச்சம் வச்சுட்டு தான் வருவாள். அதனால எனக்கு பெருசுக்கு சாப்பாடு கொடுக்குன்னா ரொம்ப கஷ்டம். சின்னது கூட அவளுக்கு தேவைக்கு கேட்டு வாங்கி சாப்பிட்ருவா. ஆனால் பெருசு அப்படி கிடையாது. நம்ம தான் ஃபோர்ஸ் பண்ணி ஊட்டி விடணும். அந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டம்தான் அவளுக்கு சாப்பாடு நான் கொடுக்குறது. அட்லீஸ்ட் இந்த கேரட், குக்கும்பர் அதையாக சாப்பிடுவான்னு தான் நான் எப்போவுமே இது வைக்கிறது. ரைஸு நான் வச்சு விடுறது எல்லாமே கண்டிப்பாக கொஞ்சமாவது மிச்சம் வந்துடும். கொஞ்சம் இல்லை, மேக்ஸிமம் மிச்சம் வந்துடும். அதனால இதை சாப்பிட்டுட்டோன்னு இப்படி வச்சு விடுவேன். அப்படியே எல்லாம் பேக் பண்ணிவிட்டு நாங்களும் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டோம். சின்னதும் பெருசும் ரொம்பவே ஈகராக இருக்காங்க. நியூ கிளாஸ், நியூ மேமை மீட் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு பயங்கர டிஸ்கஷன். உனக்கு எந்த மேம், எனக்கு எந்த மேம்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தாங்க. ஓகே, நீ அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.